வெயிட்டிங்கில் இருக்காங்க பாய்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து எங்கள் ஊர் மதுரையில் வாடிப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் கிராமத்து வயல். அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வீடுகள். இங்கே வருங்க, இமயமலையே கணக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம இப்போ கிணத்துக்கு போகலாம். இந்த இடம் வந்து மதுரை வாடிப்பட்டி. மதுரையில் போய் இறங்கி வாடிப்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. வந்து நீங்கள் இந்த இடத்த கூட பார்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க, பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் புக்கிலலாம் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் வரும். அந்த டெம்பிள் கூட எங்கள் ஊரில் இருக்குது, வந்து பாருங்க. வாங்க மழை போகும். வலிக்குது, இந்த மாதிரிதான் வலிக்குவீங்க, பார்த்து வாங்க. வாங்க, நம்ம அந்த தொட்டிக்கிட்ட வந்துட்டோம். தொட்டின்ற கிணறுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குங்க. செமையாட்டுல இதுவே ஒரு 3 ஏக்கர் வரும். 100 ஏக்கர் வருங்க. போலாம். போனா போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு, அங்கேயும் போகலாம். நம்ம அந்த கிணறுகிட்ட வந்துட்டோம். ஐ மீன் தொட்டிக்கிட்ட வந்துட்டோம். கிணறு தாண்டா அது. கிணறா? அங்கே வந்துட்டோம். வந்துட்டோம். இதான் கிணறு. பாத்திரா, போன உள்ள போட்டுறாத. மீன் அங்கிட்டு இருக்கும். எங்க? அந்த சைடா? மீன் அந்த சைடு இருக்குமா गाइस? ஓடிப்பா. நம்ம அந்த சைடு போய் பார்க்க முடியுமா? இதில் குளிக்கலாம், ஆனால் இப்போ குளிக்க முடியாது. வாங்க அங்கிட்டு போவோம். கேமராமேன், கேமரா. ஏய், உள்ள வந்துறாங்க. சிந்தால் சோ இடுப்போ. குளிக்க வரவங்க போட்டிருப்பேன். இன்னும் ஒரு மீன் கூட காணோம். இருக்கு மீன், நான் போதும். எல்லாம் குட்டி குஞ்சானா இருக்கு. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயா? என்ன அங்கே மட்டும் தர்மாக்கோளத்துக்கு வீசியிருக்காங்க? அங்கே வீசலடா, காற்றுக்கு அதுவும் வந்துடும்டா. காற்றுக்கு அதுவும் வந்து வீசுமா? எங்கே ஒன்றுங்கண்ணா தண்ணி நிறையா இருக்குனால அடியிலே போயிடுச்சு போல். அன்றைக்கி நான் ஒரு நாள் குளிச்சேன்டா, காலில் வந்து கடிச்சிக்கிட்டே கிடந்துச்சு மீன். சரி, நம்ம அந்த மரத்துக்கிட்டலாம் போகலாம். அங்கே ஒரு தொட்டி இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. அப்போலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஜம்ப் பண்ணு. நம்ம அடுத்த தொட்டிக்கிட்ட போகலாம். ஓகே, அங்கே ஒன்று இருக்காமா, அங்கே போவோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து இருந்தேன், இப்போ செகண்ட் டைம் வரேன். எல்லாமே மாறிடுச்சு, வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
வெயில் அடிக்குதுல. முன்னாடி காட்டுங்க ப்ரோ. ஓகே டேய் இதே வயலில் விதை போடும் போது இங்கிட்ட தான் தண்ணி ஊற்றி விடுவாங்க. இங்கிட்ட தண்ணி ஊற்றி விட்டு அங்கிட்ட சோட்டம் இருக்கும், அது வழியாக அதுக்கு ஃபுல்லாக தண்ணி போயிடும். நல்லா இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கும் இங்கிட்ட இருந்து மறுபடியும் இங்கிட்ட இருக்கு. இப்போ இதை தாண்டி சைடு போகுமா இல்லை இந்த சைடு போகும்? இங்கிட்ட போனால் ஒரு இது சூப்பராக இருக்கும். ஓகே இறங்கி போகலாம். நிறையா புல் வளர்ந்துருக்கு. கரும்பு காடெல்லாம் இல்லையா? கரும்பு காட்டெல்லாம் அங்கிட்ட இல்லை. போனால் போயிட்டே இருக்கும். போனால் போயிட்டே இருக்கலாம் மாட்டுக்கு. அவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த இடம். ஆனால் என்ன வெயில் தான் அடிக்குது. வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஆனால் நாங்கள் இங்கே வருவோன்ட்டு பிளானே இல்லை. ஆனால் வந்துட்டோம். ஆனால் சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுக்கலை. இங்கே தண்ணியும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் இதெல்லாம் வலி. போய் பார்ப்போமா? இதுதான் என்னது? பெரஞ்சிலே பெரிய பெரஞ்சி. அங்கே தான் ஆற்றுல இருந்து இதுதான் இப்போ இந்த ஊருக்கே பெரஞ்சி தொடங்குற இடம் இதுதான். என் கசின் இந்த ஊரில் தான் இருக்காங்க. இங்கே போரு மீன் 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 எடுப்போமா? ஐயோ டேய் வலிக்கிறோம் வேணாம். நான் சைடே போக மாட்டேன். வலிக்குது. வலிக்குதே ஜாலியா வலிக்குது. இங்கே தான் குச்சா செத்து போவோம். அந்த இருக்கு ஒரு ஜூம் பண்ணுறா நீட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன மீன்? இறால். இறால் குறவை. பறவையா? இங்கே ஒன்று இருக்கு. இதுதான் பெரிய ஆறு. இங்கேருந்தே இந்த இடமே இங்கேருந்தே ஆரம்பிக்குது. பெரஞ்சிக்கு இங்கேருந்தே தண்ணி விடும். அங்கே ஒரு இந்த ஊருக்கே இங்கே தான் பெரஞ்சி ஆரம்பிக்குது. இந்த ஊருக்கே வா. ம் அருமை. இங்கே பாரு, ஊருக்கே இங்கேருந்து தொடங்கும். இங்கே ஒரு மீன் கீழே இருக்கு. எல்லா மீனும் கீழே இருக்கு. இங்கே சின்ன சின்னது இருக்கு, அங்கே பெருசு பெருசாக இருக்கு. அவ்வளோதான். இங்கே சின்ன சின்னதாக இருக்கு, அங்கே நல்லா பெரிய பெரியசாக இருக்கு. வாங்க அங்கிட்டு போவோம். அங்கிட்ட என்ன ப்ரோ இருக்கும்? கிட்ட நிறையா இருக்கும், போங்க. சரி போவோம். யாரும் வராங்க, வந்தால் வந்துட்டு போகிறாங்க. போவோம். ஆனால் இங்கே பார்க்க ஒன்றுமே இல்லையே. தாத்தாக்குள்ள விட்டு ஏறி போயிடுவோமா? ஏங்க இங்கே பாருங்க, இங்கே எங்கள் ஊர்லேருந்து இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறது 15 கிலோமீட்டர். கருப்பட்டி திருப்படி இங்கே 15 கிலோமீட்டர்ஸ்ன்னு இருக்குது. போவோம். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. அது வரை நடந்தே போகணும் நாங்கள். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ் 1 கிலோமீட்டரே தாண்டிட்டோம். ஆனால் இன்னும் வீடு இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பால் குட்டை எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. ஏன்டா எல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்களா? நான் சொல்லியிருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து 15 கண்டோம். 14 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். ஆனால் காய்ஸ் இங்கே குட்டி டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க, வீடு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்லா தெரியும். பக்கத்தில் வயல் கூட இருக்கு. ஆமாம், எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு பாருங்க.
சொன்னா துட்ட போறாங்க. இங்க வருங்க சேவல். இதுதான் காய்ஸ் எங்கள் ஊர். அருமையான பக்கம். இன்னும் போகணும், இன்னும் வரல. கட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் வரல. வா போவோம். காய்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு. இன்னும் அந்த சைட் போனோம். அந்த டேங்க் இருக்கு பாருங்க, அந்த டேங்குக்கு அடுத்துதான் எங்கள் வீடு வரும். ஐயோ சாரி, தப்பான வழியில போயிட்டேனா. டேங்கு கிட்டே வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் அங்கே போகணும். அவ்வளோதான், நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். எவ்வளோ பச்சைன்னு இருக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் இது கட்டடம் நடக்குது. இது வருங்க, நாய் கூட தொங்குது. ஐயோ, இதுக்கிட்டலாம் வைக்கக்கூடாது. ஜிம்பா சொல்லு ஜிம்பா. ஐயோ ஐயோ கொஞ்சம் இப்போ சொல்கிறேன். ஐயோ ஐயோ சதுருதே. ஒய் 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 ஒய். பாருங்க எவ்வளோ குசும் பண்ணுறேன்னு பாருங்க. குசும்புக்கார. சைனிங் ஆஃப். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜனா. பை.